ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கேட்டுக்கல் எஸ்எஸ். இன்றைக்கி ஒரு மில்லக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக் ரெசிபி என்னென்னா பால் பூரிக்கு நான் நேற்று நைட்டே 10 பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் ஒரு 10-15 கேஷோ எடுத்து சுடுதண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். பாதாம் பருப்பை தோல் உரித்து கேஷோவையும் பாதாமையும் ஒன்றா சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது நமக்கு தேவையான பால் எடுத்துகிட்டு பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ எடுத்துகிட்டு அது கூட நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டணும். கொதித்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா குங்குமப்பூ லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இல்லை போட்டுக்கல. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் அந்த கேஷோ பேஸ்ட் இருக்குல்லையே அதை நல்லா கலந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டினதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ பூரி சுட்டு எடுத்துகிட்டு ரொம்ப குட்டி குட்டி பூரியாக எடுத்துக்கிட்டேன். நான் மினி பூரி இல்லாமல் பெரிய பூரி இல்லாமல் மீடியம் சைஸ் பூரியாக சுட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 4 பாதாம் 4 கேஷோ 4-5 பாதாம் 4-5 கேஷோ எடுத்து நீங்கள் வந்து கிரேட்டர் போட்டு நல்லா ஒரு அதாவது குறப்பாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. எனக்கு அந்த நேரம் இல்லாதனால இடிக்கல்லில் போட்டு இடித்து 1-2 எடுத்துக்கிட்டேன். கேஷோவையும் பாதாமையும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ பூரி சுட்ட பூரியை வச்சு அது மேலே அந்த நம்ம காய்ச்சின பால் கேஷோ அதெல்லாம் போட்டு காய்ச்சினோம் இல்லையா, அந்த பாலை நல்லா மிதக்க ஊற்றி இப்போ இடித்து வச்ச இந்த பாதாம் கேஷோ அந்த குறப்பாக அந்த இது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு மேலே தூவி விட்டுட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான பால் பூரி ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தும்போது நல்ல மதியானம் நல்லா ஊறி போயிருக்குமா, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி மேலே தூவி எடுத்து கொடுத்து அனுப்பிட்டோம்னா நல்லா ஊறி போய் அவங்க பிச்சு சாப்பிட்றப்போ நல்லா அந்த க்ரன்ச்சியாக சுகராக சூப்பராக இருக்கும் பால் பூரி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.